இந்த பட்டறை P5 PSLE கட்டுரை மற்றும் கருத்தறிதல் ஆன பட்டறை நிலை 1. இடத்தை வர்ணிப்பது பூங்கா, பேரங்காடி இதையெல்லாம் பற்றி சொல்லலாம். அதெல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லணும், பூங்கா பத்தி எப்படி வர்ணிக்கிறது, இப்ப வர்ணனை எல்லாம் அங்க கொடுத்துருக்கு, நீங்க வந்து பாத்துக்கலாம். ஏன்னா பூங்கானா எப்படி சொல்லலாம், ஒரு 3 கொடுத்திருக்காங்க, 3 4 லைக் அமைதியும் அழகும் மனத்தை கொள்ளை கொண்டது. பூங்காவின் அமைதியும் அழகும் மனத்தை கொள்ளை கொண்டது. அப்படி சிறந்த சொல்வளம். சொல்வளம்னா இப்ப வந்து பார்த்தான் பதில் கண்ணூற்றான் போடலாம். இனிய தொடர்கள் வந்து அது மாதிரி ஒன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா சொல்வளம் வந்து அப்பா என்னை விரைவாக கிளம்ப சொன்னார், வெளியில் கேளிக்கை சந்தை செல்வதற்கு விரைவாக கிளம்ப சொன்னார். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம், என்னை துரிதப்படுத்தினார், அப்பா என்னை துரிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். அடித்து திருத்தி எழுதுவது. இப்ப நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒழுங்கா அதுக்குதான் மைண்ட் மேப் பண்ணணுங்கிறது. மைண்ட் மேப் பண்ணி ஐடியா ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில டைம் செய்யுள எழுத மறந்துடுவாங்க. அப்புறம் போட்டு அதுல உள்ள போட்டு போடணும்னு நினைப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹோல் இது வந்து திருத்தமா இருக்கும், மெஸ்ஸியா இருக்கும். அது மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? மைய கருத்தை விட்டு விலகி எழுதக்கூடாது. இப்ப அந்த பிக்சர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அதுபடியே தான் போகணும். முன்னரையில வேணா கொஞ்சம் பிளாஷ்பேக் ஏதாவது போடுறதுன்னா நீங்க அதை போட்டு எழுதலாம். பட் ரொம்ப போடக்கூடாது. ஒரு 3 லைனுக்கு மேல அதுல இல்லாத மேட்ரு. அது வந்து முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. நடுவுல எல்லாம் நீங்க வந்து அந்த கதையோட்டம் எப்படி அந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்களோ அதுபடிதான் நீங்க அந்த கதையை நீங்க மாத்தவே முடியாது. உங்கள் கட்டுரை படிப்பதற்கு இயல்பாக இருக்க வேண்டும். சிங்கப்பூரில் நடக்கும் சூழ்நிலையாக இருக்க வேண்டும்.